நண்பர்களுக்கு வணக்கம். 11ஆம் வீட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தை குறிக்கிறது. அதாவது இது எல்லா லக்னங்களுக்கும் நன்மைகளையும் செய்வதில்லை, எல்லா லக்னங்களுக்கு தீமைகளையும் செய்வதில்லை. அதாவது சர லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரத்திற்கு பாதக ஆதிபத்தியத்தையும் இந்த 11ஆம் வீடு பெறும். உபய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்னக்காரர்களுக்கு அந்த 11ஆம் வீடு பாதக ஆதிபதியாகவும் வருவார். இப்போ பாதகாதிபதி வலுப்பெறாமல் இருப்பது, வலிமையாக இல்லாமல் இருப்பது சிறப்பு, நன்மைகளை தரும். அஸ்தங்கமாகி விடுவது, கிரகணமாகி விடுவது, இந்த மாதிரி மறைந்திருப்பது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால், பாதகாதிபதி கெட்டு போனால் கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் என்கிற அமைப்புகளை கொடுப்பார். அவர் வலிமையாக இருந்தால் ஆட்சி, உச்ச, மூல, திரிகோணம் உட்கார்ந்துட்டா அவர் திசை நடத்தும் போது கெடுதல்களை செய்வார், உறுதியாக கெடுதல்களை செய்வார். அப்போ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தினால் நன்மைகள் நடக்கும். வம்பு வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது, 11ஆம் வீட்டிலே கிரகங்கள் திசை நடத்தப் போகிறார் அல்லது திசை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். லக்னாதிபதியே 11ஆம் வீட்டில் இருக்கிறார். எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் வீட்டிலே லக்னாதிபதி இருந்து திசை நடத்துகிறார் அல்லது திசை நடத்தாமல் கூட இருக்கிறார், 11ஆம் வீட்டிலே லக்னாதிபதி இருக்கிறார், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர். எவ்வளவு சிக்கல்கள் வளர்ந்தாலும், தொழிலில் சிக்கல் வருது, வம்பு வழக்குகள் இருக்குது, போட்டிகள் இருக்கிறது, நீங்கள் வெற்றியாளர், ஜெயிச்சிருவீர்கள். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் நிச்சயமாக நீங்கள் இறுதியில் நீங்கள் தான் வெற்றியாளர். அப்போ பாதகாதிபத்தியம் வலுப்பெறாமல் இருந்தால் நன்மைகளை தருவார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்துவது பாதகாதிபத்தியத்தை செய்யாது, லாபகரமாகத்தான் இருக்கும். 11ஆம் வீடு எதிரிகளை வெல்லக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய, மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த 11ஆம் வீடு கொடுத்தே தீரும்.